ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மண்ணடி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் பிஸ்மின்ற ஹோட்டலில் தான் பறக்கும் பரோட்டாவை பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பரோட்டா பறக்குது பாருங்கள். அந்த தவால கரெக்டாக வந்து இருப்பேன். எவ்வளோ நாள் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்கன்றது இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டை இந்த ஹோட்டல் அசைவ உணவத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து சென்னை சிட்டி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபெமிலியர். யாரெல்லாம் குட் ஃபுட்டை சாப்பிடணும், நல்ல டேஸ்டியான சைட் டிஷ்ஷஸ் சாப்பிடணும், அதே நேரத்தில் வந்து இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும், சாப்பிட்றதே தெரியக்கூடாதுன்ற இருத்தில் இருந்தால் இந்த பிஸ்மி உணவகத்துக்கு வரலாம். ரெண்டாவது, இந்த பிஸ்மி உணவகத்தில் வந்து பாருங்கள் ஒரு மேஜிக் நடந்துகிட்டு இருக்குது. பறக்கும் பரோட்டாஸ் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பரோட்டாவை செஞ்சு அனுப்புகிறாங்க பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டலோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. எங்கள் ஸ்டவ் எல்லாம் கிடையாது, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க, விறகு அடுப்பில் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரண்ட், எல்லாருமே ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா ஈவினிங்கில் வந்து பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, இது தவிர பரோட்டாவில் வந்து கொத்து பரோட்டா இருக்குது, வீச்சு பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து முட்டை பரோட்டா இருக்குது. இது மாதிரி நிறைய பரோட்டாலேயே பார்த்தீங்கன்னா 15-16 வெரைட்டிஸான பரோட்டாஸ் இருக்குது. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட், ஒன்றும் இது பண்ணி முடித்த உடனே திருப்பி பறக்குது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதுவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆனால் அங்கே சாப்பிட்றது அதை விட வித்தியாசமாக இருக்குது. அங்கே இருக்கிற சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப 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 வர வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு. எவ்வளோ நாளாக நம்ம சென்னை சிட்டியில் இருந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடாமல், இந்த ஹோட்டலில் வீடியோ எடுக்காமல் இருந்திருக்கிறோமேன்னு பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே வந்து டீப் சவுத் ராமநாதபுரம் இளையான்குடியை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஓனரும் இளையான்குடி, இங்கே வேலை செய்கிறவங்களும் இளையான்குடி. அந்த மசாலா எல்லாமே வந்து ராமநாதபுரத்தை மதுரை பேஸ்டான மசாலா. ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மனசை மயக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று மீன் குழம்பாகட்டும், கறி குழம்பாக இருக்கட்டும், இன்னொன்று சேர்வாக இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சுவரட்டி, நிறைய டிஷ்ஷஸ்ஸு. ஆடில் வந்து குடலை தவிர மீதி எல்லாமே இங்கே மூளையிலேருந்து என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது மட்டும் நான் வந்து பரோட்டாக்காக மட்டும் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோக்கு அப்புறமா